வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய 2025 பொங்கல் பண்டிகைக்கான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிவந்திருக்குது. அதுலேயும் இதில் முக்கியமாக இந்த பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் சிஸ்டம் வழங்கப்படுமா, அப்படி இல்லைன்னா இந்த 1000 ரூபா ரொக்க பணம் பேங்கில் செலுத்தப்படுமா, இல்லை நேரில் கொடுக்க போகிறாங்களா, என்னென்ன பொருட்கள் அந்த பரிசு தொகுப்பில் இருக்க போகுது அப்படிங்கிற விவரத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் வரக்கூடிய 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையை கொண்டாடப்பட இருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். ஸோ அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு சார்பில் சிறப்பு பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படும். அந்த வகையில் வரக்கூடிய வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை எப்போதும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட சிறப்பு தொகுப்பு மற்றும் 1000 ரூபா வந்து ரொக்க பணம் வந்து பார்த்திங்கன்னா போன்றவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. இதில் 1000 ரூபா குறித்த அறிவிப்பை அரசு இதுவரையும் வெளியிடவில்லை. ஸோ இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே 5 நாட்களுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் இது தொடர்பான முறையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு வெளியிடும் என்றும் பார்த்திங்கன்னா அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பொங்கலுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து மக்களுக்கும் போய் அடையணும் அப்படிங்கிற வகையில் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ரொக்க பணம் 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து எதுவும் தெரியப்படுத்தலை. ஸோ அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அது எவ்வளோ மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பல பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசு தொகுப்போட எங்களுக்கு அந்த ரொக்க பணமாக 2000 ரூபா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்களில் இதுக்கான முழுமையான அறிவிப்பு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசின் கூடுதல் தலைமை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். இன்னும் ஓரிரு நாட்களில் இதுக்கான முழுமையான அறிவிப்பு முதல்வர் அவர்கள்ட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வரும். ஸோ தெரிய வந்தாலும் அந்த தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.